எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது TECHANICAL. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்ப இருக்க ஜெனரேஷன்ல எல்லாத்துக்குமே ஸ்மார்ட் போன் இருக்கு. அந்த ஸ்மார்ட் போன்ல நீ எந்த ஆப்பை அதிகமா யூஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா கண்டிப்பா வாட்ஸ்அப் அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த வாட்ஸ்அப்பே கிட்டத்தட்ட இப்ப 2 வாரத்துக்கு முன்னாடி பிரைவசி பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பயமுறுத்த வச்சிட்டாங்க. சோ வாட்ஸ்அப்ல இருக்கிற சில பேர் பாத்தீங்கன்னா, சில பேர் இல்ல பல பேர் பாத்தீங்க அப்படின்னா சிக்னல் ஆப் மற்றும் டெலகிராம் ஆப்புக்கு தாவிட்டாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏன் உங்களுக்கே தெரியும். ஆனால் இப்போ அதிகமா நிறைய பேர் வாட்ஸ்அப்புக்கு ஈக்குவலா யூஸ் பண்ற ஆப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா டெலகிராம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த டெலகிராம்ல ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு, நமக்கே தெரியாத ஃபீச்சர்ஸ். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, நம்ம வாட்ஸ்அப்ல யாருக்காவது மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா சைலண்டா அனுப்பணும்னா அனுப்ப முடியாது. அதுக்கு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணணும். யாருக்காவது வந்து நைட் 12 மணிக்கு நம்ம தூங்கிடுவோமே, ஒரு மெசேஜ் ஷெட்யூல் பண்ணி அனுப்பணும் அப்படின்னா நம்மளால அனுப்ப முடியாது. ஒருத்தருக்கு புதுசா ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் அனுப்புறோம் அப்படின்னா நம்ம நம்பர் தெரியாம அனுப்பணும்னாலும் அனுப்ப முடியாது. இது எல்லாத்துக்குமே தனித்தனி ஆப் தான் நம்ம வந்து வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். ஆனால் டெலகிராம்ல இது எல்லாமே இன்பில்ட்டாவே கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸும் இருக்கு, உங்களுக்கே தெரியாத ஃபீச்சர்ஸ். உங்களுக்கும் தெரியாத ஒரு 9 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் டெலகிராம் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நண்பர்களே, நம்ம சேனலுக்கு சுத்தமான நோட்டிபிகேஷன்ஸ் தரத்துல யூடியூப் தரப்புல இருந்து சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காம அந்த பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போறவங்களும் மறக்காம அந்த பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற டிப் என்ன அப்படின்னா, நம்ம டெலகிராமை ஒரு மினி கூகுள் டிரைவா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதுல எத்தனை பேருக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்லி தெரியல. நீங்க டெலகிராம் ஆப் வச்சிருந்தீங்கன்னா உள்ள போயிட்டு மேல சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபைல் டு பாட் இல்லனா ஃபைல் பாட்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்க அப்படிங்கறப்போ ஒரு பாட் வரும். சோ அந்த பாட்டை கீழ ஸ்டார்ட் கொடுத்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களால உங்க கேலரியில இருக்க வீடியோஸ், போட்டோஸ், ஸ்கிரீன்ஷாட்ஸ், ஃபைல்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்க அங்க ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அது மட்டும் இல்லாம இது எதுவுமே உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜை பாதிக்காது. குறிப்பிட்டு பாத்தீங்க அப்படின்னா கூகுள் டிரைவ்ல நம்ம அப்லோட் பண்ணுவோம். சோ நம்ம இன்டர்னல் ஸ்டோரேஜ் பாதிக்குமா? கிடையாது. அது ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ். சோ அந்த மாதிரியே டெலகிராம்லயும் இந்த ஃபைல் பாட் யூஸ் பண்ணி நீங்க ஏதாவது வீடியோஸோ, போட்டோஸோ, இமேஜஸ், டாக்குமெண்ட் இதெல்லாம் சேவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த டெலகிராம் ஃபைல் பாட் அப்படிங்கிற மினி கூகுள் டிரைவ்ல வந்துட்டு உங்களால சேவ் பண்ணிக்க முடியும். இது ஒரு மினி கிளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிக்கலாம். சோ ஏதாவது நீங்க சேஃபா, செக்யூரா ஒரு வீடியோஸோ இல்ல ஏதாவது பிரைவசியா வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்பில்ட்டா டெலகிராம்ல இந்த ஆப்ஷன் இருக்கு, மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஷெட்யூல் மெசேஜ். சோ வாட்ஸ்அப்ல நம்ம ஒரு ஆட்களுக்கு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா அப்பதான் அனுப்ப முடியும். டெலகிராம்ல அப்படிதான் இருந்தது. ஆனா வாட்ஸ்அப்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு ஃபீச்சர் எதிர்பார்த்தாங்க. சோ இந்த மெசேஜ் இந்த டைமுக்கு போனா நல்லா இருக்கும், ஒரு ஷெட்யூல் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு தனியா ஆப்ல இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ டெலகிராம்ல அது டிஃபால்ட்டாவே இருக்கு. எப்படி அப்படின்னா, நீங்க உங்களோட ஃப்ரெண்ட் மெசேஜ் யாராவது ஒரு மெசேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே பாத்தீங்க அப்படின்னா மெசேஜ் சென்ட் பண்ற மாதிரி ஒரு ஐகான் இருக்கும். அந்த மெசேஜ் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எந்த மெசேஜ் சென்ட் பண்றீங்களோ அதை நீங்க டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு பக்கத்துல சென்ட் ஆப்ஷன் இருக்கும்ல, அதனால ஹோல்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா ஷெட்யூல் மெசேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷெட்யூல் மெசேஜ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மெசேஜ் எப்போ போகணும், எத்தனை மணிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே கேட்கும். நீங்க டைம் செட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. இப்போ உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க நைட்டு 12 மணிக்கு நீங்க விஷ் பண்ணணும், ஆனா நான் தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க பயந்தீங்கன்னா இந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா 12 மணிக்கு உங்க ஃப்ரெண்டுக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் போயிடும். ஸோ ஒரு மெசேஜை நீங்க ஷெட்யூல் பண்ணி உங்க நண்பர்களுக்கு அனுப்பிக்கவும் முடியும். ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணாதவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது மூணாவது ட்ரிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு நம்ம மெசேஜ் அனுப்புறோம் அப்படிங்கிற பட்சத்துல, இல்ல உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க அப்படிங்கிற பட்சத்துல என்ன வரும்? ஃபர்ஸ்ட் வர இது வந்து என்னன்னா நோட்டிபிகேஷன். டிங் டிங் அப்படி ஏதாவது ஒரு ரிங்டோன் நீங்க என்ன வச்சிருப்பீங்களோ சோ அந்த ஒரு ரிங்டோன் வரும், நோட்டிபிகேஷன் டோன் வரும். சோ அந்த டோன் வராம சைலண்டா மெசேஜ் அனுப்பவும் முடியும். அது எப்படி அப்படின்னா, நீங்க என்ன மெசேஜ் அனுப்ப போறீங்களோ அந்த மெசேஜை டைப் பண்ணிட்டு பக்கத்துல அந்த சென்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை நல்லா ஹோல்ட் பண்ணுங்க. மேலே ஷெட்யூல் மெசேஜ் இருந்துச்சுல, கீழே பார்த்தீங்கன்னா சென்ட் வித்தவுட் சவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை அனுப்பிச்சிங்க அப்படிங்கிறப்போ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு போகாது. ஆனா இந்த மெசேஜ் டைரக்டா உங்க இன்பாக்ஸுக்கு போயிடும், சைலண்டா போயிடும், எந்த ஒரு சவுண்டும் கொடுக்காம. சோ இந்த மாதிரி யாருக்காவது நீங்க சைலண்டா மெசேஜ் அனுப்பணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி சைலண்டா மெசேஜ் அனுப்பிச்சுக்கோங்க. அடுத்தது 4வது ட்ரிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஆளுக்கு புதுசா வந்து மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நம்பர் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச மெசேஜ் அனுப்பிச்சாலே. ஆனா டெலகிராம்ல நம்ம நம்பர் கூட தெரியாம ஒரு நேமை வச்சு அவங்களுக்கு நம்மளால மெசேஜ் அனுப்பிக்க முடியும். எப்படி அப்படின்னா, உங்களோட யூசர் நேம் தாங்க. செட்டிங்ஸ் போயிட்டு உங்களோட யூசர் நேம் நீங்க செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு நீங்க தெரியாத நண்பர்களுக்கு யாருக்காவது மெசேஜ் அனுப்பிச்சாலும் இல்ல வேற யாராவது உங்களுக்கு மெசேஜ் அனுப்பணும்னு நினைச்சாலும் சர்ச் ஐகான்ல யூசர் நேம், உங்களோட யூசர் நேம் போட்டாலே போதும், நம்பரே தெரியாம நீங்க 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் யூஸ் பண்ற மாதிரி நம்பரே தெரியாம உங்களால கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும் வித்தவுட் நம்பர் வித் யூசர் நேமோட. சோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணாதவங்க மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்பர் தெரியாம மெசேஜ் பண்ணணும், நமக்கு ஒருத்தவங்க மெசேஜ் அனுப்புறாங்க அப்படின்னா நம்பர் தெரிய
செய்யக்கூடாதுன்னு நிறைய பேர் இருக்கீங்க. இந்த ட்ரிக் யூஸ் பண்ணினா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து அஞ்சாவது ட்ரிக் பாத்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க ஒரு நண்பர்களுக்கு போட்டோ இமேஜஸ் ஏதோ ஒன்று அனுப்புறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க அந்த மெசேஜை ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரத்தில் டெலிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது ஆசைப்பட்டிருப்பீங்களா? கண்டிப்பாக ஆசைப்பட்டிருப்பீங்க. வாட்ஸ்அப்பில் இதுக்கான தனி ஆப்பும் இருக்கு, இன்ஸ்டால் பண்ணி நிறைய பேர் யூஸும் பண்ணிட்டு இருக்காங்க. பட் டெலிகிராம்ல இது இன் ஃபியூச்சராகவே இன்பில்ட்டாகவே வந்து இந்த ஆப்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதாவது ஒரு ஃப்ரெண்டுக்கு நீங்க ஒரு கேலரியில் இருக்க ஒரு வீடியோஸோ போட்டோஸோ அனுப்புறீங்க அப்படிங்கிறப்போ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சென்ட் ஆப்ஷனுக்கு பக்கத்தில் ஒரு டைமர் சிம்பிள் போட்டிருக்கும். அந்த டைமரை கிளிக் பண்ணிங்கன்னா செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் டைமர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்க இந்த போட்டோ அனுப்பிச்சு அடுத்த ஒரு நிமிஷத்திலேயே இந்த மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணுறது மூலிமா உங்களோட பிரைவசி சேவ் ஆகிக்கும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் காமிக்கவும் செஞ்சுக்கலாம். நீங்கள் டெலிட் பண்ணாத அதுவே ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். ஸோ இந்த ஃபியூச்சர் வாட்ஸ்அப்பில் வரணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இது டெலிகிராமில் ஏற்கனவே வந்துருச்சு. ஸோ இன்னும் டெலிகிராம் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணாதவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா சேவ்டு மெசேஜஸ். என்னடா சேவ்டு மெசேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஒரு மெசேஜை நம்ம சேவ் பண்ணி வைக்கணும், உடனே நம்ம எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அதை ஹோல்ட் பண்ணி அந்த மெசேஜை ஸ்டார் ஆக்கிடுவோம். ஸ்டார் மெசேஜ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி டெலிகிராம்ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஃபைல் பாட் அப்படிங்கிற பாட்டை எப்படி வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணீங்க. ஸோ அந்த மாதிரி சர்ச்ல போயிட்டு சேவ்டு மெசேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணீங்க அப்படின்னா அங்க ஒரு பாட் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ அந்த பாட்டுக்குள்ள நீங்க ஏதாவது மெசேஜ் சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க, இல்ல ஃப்ரெண்டு உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த மெசேஜை நல்லா ஹோல்ட் பண்ணிட்டு ஃபார்வர்ட் கிளிக் பண்ணிட்டு சேவ்டு மெசேஜுக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்க எப்போ நீங்க சேவ்டு மெசேஜ் ஓபன் பண்ணாலும் அந்த பாட் ஃபைல் பாட்டுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா நீங்க சேவ் பண்ண மெசேஜ் எல்லாமே வந்துரும். ஸோ லைக் வாட்ஸ்அப்ல ஸ்டார் மெசேஜஸ் மாதிரி டெலிகிராம்ல சேவ்டு மெசேஜஸ் யூஸ் பண்ணி நிறைய மெசேஜஸ் உங்களால சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணாதவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மக்களே, ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் இது அப்படின்னு வந்து சொல்லுவேன். என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இப்போ டெக்ஸ்ட் பண்றதை விட்டு ஸ்டிக்கர்ஸ் கிஃப்ட் ஃபார்ம்ஸ் வந்து தள்ளுறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த ட்ரிக் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வாட்ஸ்அப் இதை ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகுது. பட் டெலிகிராம்ல சூப்பரான ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க எந்த கிஃப்ட் எதிர்பார்க்குறீங்களோ எந்த ஒரு கிஃப்டையும் நீங்க டவுன்லோட் பண்ணாம இன்பில்ட்டா இருக்கிற டெலிகிராம் கிஃப்ட் உங்களால சூப்பரா வந்து அனுப்ப முடியும். எப்படி அப்படின்னா நீங்க மெசேஜ் அனுப்புறீங்களா அங்க அட்டு போட்டு கிஃப்ட்னு போட்டீங்க அப்படிங்கிறப்போ பக்கத்துல கவுண்டமணியோ இல்ல வடிவேலு இல்ல வந்துட்டு செந்தில் அப்படின்னு என்ன கமெண்ட் போடுறீங்களோ அதுக்கு பேஸ் பண்ண கிஃப்ட் வந்துட்டு உங்களால வந்து அனுப்பிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கிஃப்ட்னு போட்டுட்டு பக்கத்துல வந்துட்டு வடிவேல் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா வடிவேலு சார் சம்பந்தப்பட்ட கிஃப்ட் எல்லா கிஃப்ட்டுமே உங்களுக்கு அந்த அங்க வந்து வரும். ஸோ அதை வந்துட்டு நீங்க அழகா சென்ட் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்க முடியும். லைக் வாட்ஸ்அப்ல ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ற மாதிரி. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வாட்ஸ்அப் இதை பயன்படுத்துறதுக்கு கிஃப்ட் வந்துட்டு போய் டவுன்லோட் பண்ணிட்டு வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இன்டர்னல் ஸ்டோரேஜும் ஃபுல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் டெலிகிராம்ல பார்த்தோம் அப்படின்னா கிஃப்ட் போட்டு நீங்க என்ன சர்ச் பண்றீங்களோ அதுக்கு சம்பந்தப்பட்ட கிஃப்ட் வரனால அப்பயே உடனுக்குடனே அமைச்சுக்க முடியும். உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜும் ஃபுல் ஆகவே ஆகாது. ஸோ இந்த ட்ரிக்கும் மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. பிளஸ் கிஃப்ட் தானே யூஸ் பண்ணீங்க, அதே மாதிரி யூடியூப்னு போட்டு நம்மளோட டிகே டெக்னிக்கலை சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களால் பார்த்துக்க முடியும். அதையும் நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணிக்க முடியும். இந்த யூடியூப் போட்டு நிறைய பேருக்கு இந்த வீடியோ மறக்காம டெலிகிராம்ல ஷேர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு ஆப்ஷன் வேணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கேட்டுட்டு இருப்பாங்க வாட்ஸ்அப்ல. ஆனால் டெலிகிராம்ல இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னா யாருக்குமே தெரியாம நம்ம ஒரு ஆளுக்கு சீக்கிரட்டா மெசேஜ் அனுப்பணும், சாட் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிருந்தீங்க அப்படின்னா டெலிகிராம்ல உங்களால் அனுப்பிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னா சைடில் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா சீக்ரெட் சாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சீக்ரெட் சாட்டை கிளிக் பண்ணிட்டு நீங்க யார் கூட சீக்ரெட்டா சாட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க கிட்ட அழகா அந்த சாட்டிங் வந்துட்டு பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம அந்த சீக்ரெட் சாட்ல நீங்க ஏதாவது ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களால எடுக்க முடியாது. பிளஸ் நீங்க ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னாலும் ரெக்கார்டும் பண்ணிக்க முடியாது. ரெக்கார்ட் ஆகும் பட் ஃபுல்லா பிளாக் ஸ்கிரீனா இருக்கும். ஸோ யாருக்குமே தெரியாம ரகசியமா சாட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க இந்த சீக்ரெட் சாட்டை யூஸ் பண்ணி டெலிகிராம்ல சாட் பண்ணிக்கோங்க. ஃபைனலா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ட்ரிக் தான் பார்க்க போறோம். 9வது ட்ரிக் என்ன அப்படின்னா இது எல்லாருக்குமே வந்து யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ட்ரிக் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இது வாட்ஸ்அப்ல வேற மாதிரி இருக்கு, டெலிகிராம்ல இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. எப்படி அப்படின்னா ஸோ வாட்ஸ்அப்ல நம்ம ஒரு மெசேஜ் அனுப்பிச்சோம் அப்படின்னா டெலிட் ஃபார் மீ கொடுத்துக்க முடியும், இல்லைன்னா டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் கொடுத்து அவங்களுக்கும் டெலிட் பண்ணிக்க முடியும், நமக்கும் டெலிட் பண்ணிக்க முடியும். ஆனால் அங்க என்ன வரும், யூ டெலிட்டட் திஸ் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும், அவங்க டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டெலிகிராம்ல அந்த ஒரு நோட்டிஃபிகேஷனே வராது மக்களே. ஸோ ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறப்போ நீங்க அதை ஹோல் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆல்சோ டெலிட் அவங்களோட பேர் வரும். ஸோ அதை டிக் பண்ணி டெலிட் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இங்கேயும் டெலிட் ஆகிடும், அங்கேயும் அவங்க அனுப்பினதுலேயே டெலிட் ஆகிடும். ஸோ டெலிட் ஃபார் திஸ் யூ டெலிட் திஸ் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் வந்த மாதிரி டெலிகிராமில் வரவே வராது, மொத்தமாக டெலிட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறாங்க உங்ககிட்ட, ப்ரோ நான் வந்துட்டு மெசேஜ் அனுப்பிச்சேன் நீ பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்கள் அதை பார்த்துக்க மாட்டீங்க, உடனடியாக அதை ஹோல்ட் பண்ணி அதை டெலிட் பண்ணிங்கன்னா நீயே போய் பாரு எங்கே நீ அனுப்பிச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே குழப்பத்தை கூட உண்டாக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரிக் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப் இதை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்ததுக்கு அந்த யூ டெலிட்டட் திஸ் மெசேஜ் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வராமல் இருந்தால் நல்லா இருக்கும் நிறைய பேர்
ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை இங்கே டெலகிராமை ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு வாட்ஸ்அப்பை கம்பேர் பண்ணும்போது இனிமேல் நீங்கள் டெலகிராம் அதிகமாக யூஸ் பண்ணிங்க அப்படிங்கிறப்போ ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் இருக்கும், ப்ரைவசி இருக்கும், சேஃப் அண்ட் செக்யூராகவும் இருக்கலாம். ஸோ மறக்காம டெலகிராம் ஆப்பை யூஸ் பண்ணாதவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இனிமேல் யூஸ் பண்ண போகிறவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே அந்த ஆக்டிவிட்டி போட்டு நம்ம வீடியோ யாருக்காவது ஷேர் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். மறக்காம அதையும் பண்ணிடுங்க. இந்த 9 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பிடிச்சது அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்க நினைச்சிருந்தீங்க அப்படின்னா மட்டும் மறக்காம அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சுத்தமாவே நோட்டிஃபிகேஷன்ஸ் தரதுல நண்பா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களே மறக்காம அந்த பெல் ஐக்கானும் ஆல்ல வச்சுக்கோங்க. இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போறவங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானும் ஆல்ல வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய் பாய்.